வீணாசை உடையவர்களும் வீண் தொழில் உடையவர்களும் வீணறிவு உடையவர்களும் சிதறிப்போன புத்தி உடையவர்களும் ஆகிய இவர்கள் மதிமயக்கும் ராட்சசத்தன்மையும் அசுரத்தன்மையையுமே அனுசரிப்பார். கடவுள்தான் என் மீட்பு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், அஞ்சேன். இறைவனை விட்டுவிட்டு நன்மையோ தீமையோ அளிக்க முடியாதவற்றை நாம் பிரார்த்திப்போமா? உண்மையைச் சொல்லுகிறேன், நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் இறைவனுடனும் இருங்கள். ஒவ்வொருவரையும் இறைவனாக கருது. எல்லா உருவங்களில் வருபவர் அந்த இறைவன். அரைமறை அயனுமாலும் அமரரு முனிவர் தாமும் முறை முறை வணங்கியேத்தும் முதல்வனே நம சிவாய. ஆதியாய் வேதனான்காய் அடிமுடி தெரியவண்ணம் சோதியால் நிறைவாய் நின்ற துணைவனே நம சிவாய. இணையடி தேடி காணாய் ஏழுலகளந்த மாயன் கணையதாவையின் மூன்றெய்த கடவுளே நம சிவாய. ஈட்டிய பொருள் போலுன்றன் இணையடி பணிவார் துன்பம் வாட்டிய செம்பொன் மேனி வள்ளலே நம சிவாய. உமையொரு பாகம் வைத்த உம்பர்கள் தம்பிரானே அமைதருமணியே முத்தே அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. ஊனுமாய் உயிருமாகி உள்ளுமாய் புறமுமாகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் தந்தையா நம சிவாய. எழு பிறப்பத நான் மாழ்கும் என்னுயிர் கிறங்கி வந்து பழுதர ஆண்டு கொள்ளும் பரமனே நம சிவாய. ஏடவிழ் கோதை மாத இளமுலை மயக்கப்பட்டு நீடுதல் ஒழிக்க வல்ல நிமலனே நம சிவாய. அயமே துண்டாய் பாதம் அன்பிலேந்தலை மேல் வைத்த செய்யனேவானோர் போற்றும் தேவனே நம சிவாய. 9 வாயிற்கூட்டில் ஒடுங்குயிர் உய்யும் வண்ணம் பொதி மலர்த்தாள் காட்டும் புனிதனே நம சிவாய.
ஓம் எனும் எழுத்தினுள்ளே ஒளியதாய் விளங்குகின்ற மாமனே கருணை நல்கும் வள்ளலே நம சிவாய. ஔவியம் பேசா வண்ணம் அடிமையை தடுத்தாட்கொள்ளும் திவ்ய மணியே முத்தே தேவனே நம சிவாய. அக்கினை பூண்டு கொண்டே அரிய வெண்ணீர் பூசும் சுக்கனே செக்கமேனி தூயனே நம சிவாய. கம்பமார் களிருரித்த கச்சியே கம்பா செம்பொன் அம்பலத்தாடுகின்ற அண்ணலே நம சிவாய. நகரம் போல் வளைந்துழன்று நாயினேர் உணவு தேடும் பகருணாவின் தீர்க்கும் பரமனே நம சிவாய. சக்தியும் சிவமுமாகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் முத்தியே அளிப்பாயாதி முதல்வனே நம சிவாய. யமனுடன் இந்திரர்க்கும் நாரணர் காரணர்க்கும் சமனுர முதலாய் நின்ற தாணுவே நம சிவாய. இடவிய கபாலமேந்தி ஏழிரண்டுலகமெல்லாம் துடவியும் காணவொன்னா சங்கரா நம சிவாய. இணங்கிய கமல போற்றாள் இருவரும் ஏத்தி நின்று தணங்கவம் பல துளாடும் வானவா நம சிவாய. தண்டமிழ் முனைவன்றன்னை சமமுரத்தின் பாலேயும் அண்டரோடு அயன்மால் காண ஆதியே நம சிவாய. நல்ஜணி கண்டத்தானே நதிமதி சடையினானே கொஞ்சு பச்சிளம் பெண் பாகம் கொண்டவா நம சிவாய. பண்டுலகளந்த மாலும் பங்கயத்தயனும் தேடி கொண்டு சென்றறிய ஒண்ணா குரவனே நம சிவாய. மங்கையோர் பாகம் வைத்து வளர்பிறை முடி மேல் வைத்து செங்கையின் மழுமான் வைத்த தேவனே நம சிவாய. இயக்கரு முனிவர் தாமும் இருக்கரம் குவித்து நின்று வியக்கவம் பலத்திலாடும் விமலனே நம சிவாய. ஹர ஹர சிவனே என்றும் அம்பலத்தாடி என்றும் பரவுவார் துயரம் தீர்க்கும் பரமனே நம சிவாய. இளவிதழ் மடவார் தங்கள் ஏவலுக்குரியனாகி அலமரும் என்னை ஆண்ட அமலனே நம சிவாய. வளமுரு மங்கை தன்னை மற்றிடப்பாகம் வைத்தே ஒளிமதி கீற்றை சூடும் முருவனே நம சிவாய. அழகிய முருகனுக்கோர் ஆறுமா முகமும் கூர்மை பழகிய வேலும் நீந்த பரமனே நம சிவாய. இளமையும் உப்புமில்லா இறைவனே எம்பிரானே வளமையாங்கருணை மோன வள்ளலே நம சிவாய. அரவனே பாதம் தேடி அன்றிருவோரும் காண இறைவனே என்னை காக்கும் ஈசனே நம சிவாய.
அடியார் தங்கள் இனந்தனில் என்னை வைப்பாய் ஈசனே நம சிவாய. கரியுரியதனை போர்த்து கபாலமும் கையிலேந்தி திரிபுரதகனம் செய்த தேவனே நம சிவாய. காலனை உதைத்த காலா காமனை எரித்த கண்ணா பாலனை கரியதாக்கும் பரமனே நம சிவாய. கிளிமொழி அமுத செவ்வாய கௌரியை பாகம் வைத்த ஒளிமதிச்சடையினானே ஒருவனே நம சிவாய. கீண்டு வேற்பெடுத்த வீர கேடில்லாவர கன்றன்னை மாண்டுக விரலாலூன்றும் வள்ளலே நம சிவாய. வள்ளலே நம சிவாய. வள்ளலே நம சிவாய. குழை குமிழடங்க கண்ணாள் கோதையை பிரிந்த போது பிழை செய்யும் அதனை காய்ந்த பிஞகா நம சிவாய. கூவிள மருகு தும்பை கொன்றை வெள்ளரு கூமத்தை மேவிய சடைனானே வித்தகா நம சிவாய. கங்கையை சடை மேல் வைத்து கௌரியை பாகம் வைத்தல் அங்கணா நீதியோ சொல் ஐயனே நம சிவாய. கேசவன் வணங்கி கண்ணா கேழ்கிழற் கஞ்சஞ்சூட்ட ஆசியோடாழிந்த அமலனே நம சிவாய. கைச்சிலை மேருவாக கரியாமல் பகழியாக உச்சித புவித்தேரேறும் ஒருவனே நம சிவாய. கொற்றவன் தனக்கு முன்னே குதிரையில் ஏறி காட்டி பொற்றுகில் கோலார் கொள்ளும் பூரண நம சிவாய. கோணமாமலையில் வாழும் கோதிலாவாதியே நீ ஆணல்லை பெண்ணுமல்லை அத்தனே நம சிவாய. சந்திரன் விளங்கு சென்னி தலைவனே தம்பிரானே இந்திரனிமையோர் போற்றும் இறைவனே நம சிவாய. சாந்தணி முலையாள் தன்னை தன்புணல் என பேர் மாற்றி ஏந்து செஞ்சடையம்மானே இறைவனே நம சிவாய. சிரமது கையிலேந்தி சீரிய முனிவர் தங்கள் விறகினை அழித்த மேருவில்லியே நம சிவாய. சீதள கமலவாவி திருநாவலூரன்றை சாதனம் காட்டியாண்ட தாணுவே நம சிவாய. சுத்த வெண்ணீர் பூசி சுடலை நடனம் ஆடும் அத்தனே ஆரூர் வாழும் அண்ணலே நம சிவாய. சூரியன் துயரம் தீர்த்தாய் தோன்றி முப்புறத்தை சுட்டாய் ஆரிய வெள்ளி வெற்பின் அத்தனே நம சிவாய. செஞ்சிலை கையிலேந்தி சிரித்து முப்புறமெரித்தாய் தஞ்சமென்றுனையடைந்தேன் தாணுவே நம சிவாய. சேத்தன வடியாரோடு திருப்பெருந்துறையில் வந்து வாதவூர் அரசையாண்ட வரதனே நம சிவாய.
இறைவனே ஐம்புலன்கள் தமை மனஞ்சாரா வண்ணம் கைவரம் அருள வேண்டும் கடவுளே நம சிவாய. சொரிமலர் கொன்றை தும்பை சொல்லிய மரகுதானி விரிமலர் ஜடையாய் வெள்ளி வெற்பனே நம சிவாய. சோலை சூழாலவாயிற் சோதியே சமணை மாய்க்க பாலராவாயற்காக பரிந்தருள் நம சிவாய. தந்தையும் தாயுமில்லா தாணுவாய் ஆண் பெண்ணல்லாய் இந்திரநயன்மால் போற்றும் இறைவனே நம சிவாய. தாதவிழ் கொன்றை தும்பை சங்கொடு தலையும் கொண்ட நாதனே வேதமோது நம்மனே நம சிவாய. திரிபுரமெரித்த மூர்த்தி தென்னவன் முன்னே முன்னாள் அரிதனை பரியதாக்கு நம்பனே நம சிவாய. தீதிலாவாத ஊர செய்கை கண்டுள மகிழ்ந்த நாதனே பரனே வானோர் அன்பனே நம சிவாய. துணைவனே அன்பர் தங்கள் துன்பரு தருளுமூர்த்தி பணமுலையுமையாள் பங்கா பரமனே நம சிவாய. தூது சுந்தரர் காச்சல்ற சோலை சூழாரூரையா ஆதியே அரணே வெள்ளி அச்சலனே நம சிவாய. தென்னவனாக கூடல் சேர்ந்து செங்கோல் செலுத்தி அந்நகர் தன்னையாண்ட அமலனே நம சிவாய. தேடியும் இருவர் காணா திருவடி மனத்துள் யாரும் நாடியே வணங்க நின்ற நம்பனே நம சிவாய. தையலோர் பாகம் வைத்து சடையிலே கங்கை வைத்த ஐயனே யாரூர் வாழும் மண்ணலே நம சிவாய. தொல்லுலகெல்லாம் போற்றும் சோதியே சூலபாணி வில்லென மேரு வாங்கும் வித்தகா நம சிவாய. தோத்திரம் செய்யுமாயர்க்கு சுடரொளி ஆழிந்த அத்தனே அடியரன்று களியனே நம சிவாய. நஞ்சினையருந்தி மாயன் நான் முகன் முதலோர் நாண அஞ்செழுத்துருவமான அத்தனே நம சிவாய. நாரண நலரோ நின்றன் நாடி முன் வணங்கி நின்று ஆரண மோதுகின்ற ஆதியே நம சிவாய. நிற்பவர் நெறியை நோக்கி நெஞ்சை விட்டகலாதானே கற்பனை கடந்த சோதி கடவுளே நம சிவாய. நீரணி மேனியானே நிமலனே அமரர் கோவே ஆரணி சடையினானே அண்ணலே நம சிவாய. நுண்ணிடை மாதுபாகா நோக்குவார் தம்மை நோக்கும் கண்ணுதர் பரனே தேவா கடவுளே நம சிவாய. நூபுர பதமாதோடு நுவலரும் சபையிலாடும் மாபுரத்தவர்கள் காலாவானவா நம சிவாய. நெஞ்சக மலரில் உன்னை
நம சிவாய. நேத்திரந்தன்னால் வேளை நெருப்பெழச் சுட்டு விட்டாய். சாத்திர முனிவர் போற்றும் தாணுவே நம சிவாய. நைந்துணை நினைப்பார் பாவம் நாசமதாக்கி நிற்பாய். பைந்தொடி பாகம் கொண்ட பரமனே நம சிவாய. நுந்தவரிளை தோர்த்தம்மை நொடியளவினில் வாழ்விக்கும் கந்தரங்கருத்த மூர்த்தி கடவுளே நம சிவாய. நோக்க மூன்றுடையா என்னை நோக்கியே துரியாதீத தூக்கத்தில் வைப்பதென்றோ சொல்லுவை நம சிவாய. நவ்வியை ஏந்தும் கையாய் நயமுடனடியார் தங்கள் வெவ்வினை எல்லாம் தீர்க்கும் விமலனே நம சிவாய. பத்தராய் பணிவார் தம்மை பதம் கொடுத்தாளுமையா. சுத்தனே வேதம் சொன்ன துணைவனே நம சிவாய. பாடுவார் மூவர் தம்மை பதம் கொடுத்தாண்ட மூர்த்தி. தேடுவார் தேடுகின்ற செம்பொனே நம சிவாய. பிறையளிச்சடையினானே திஞ்சகாவடியார்க்கெல்லாம் குறைவர வாழ்வழிக்கும் குற்றவா நம சிவாய. பீடுர பூசி பார்த்தம் பெருவினை அறுக்கு மூர்த்தி. ஆடல் சேரெருதிலேரும் அண்ணலே நம சிவாய. புகழரும் கல்லாலம்பு பூண்டெறி சாக்கியர்க்கு தகவுர முத்தி நல்கும் தாணுவே நம சிவாய. பூசு வெண்ணீர் பொங்க பொறுவிலாவம்மை காண நேசமோடாலங்காட்டில் நிறுத்தஞ்சை நம சிவாய. பெண்ணமுதனையார் நாணும் வெட்புருவளையும் தூசும் எண்ணூறு பலியா கொண்ட இறைவனே நம சிவாய. பேயுடல் காட்டிலாடும் பிஞகா பெரியோர் தங்கள் தூய நன்மனத்துளானே சுத்தனே நம சிவாய. பையரவணை தங்கும் பாரளந்தோர்க்கு பாரி மெய்யளித்தருள் கூர்ந்திட்ட விண்ணவா நம சிவாய. பொசியுறு தேம்பும் சோலை புகழியிற் பிள்ளையார்க்கு சசியொளி முத்தின் பந்தல் தந்தவா நம சிவாய. போதகமாகி வந்த உண்மை சேர சுரன்றன்னை நோதக உரித்து போர்த்த நுண்ணியா நம சிவாய. பௌவத்திற் சிலையோடாழும் படிய மண் செய்ய அப்பர் கெவ்வமதகற்றிய பேற்றீந்தவா நம சிவாய. மறுவரும் மாதி செய்வர் மரபிற் சுந்தரர்க்கு தூதாய் செரிநிசி பறவை வாயே செல்றவா நம சிவாய. மான்மழு கையிலேந்தி வன்னியோர் பாகம் வைத்தே ஆன்முது கேரும் ஜோதி ஐயனே நம சிவாய. மிடற்றினேர் காணக்கூட விடத்தினை கற்க வைத்தாய்.
கதித்தலை இருப்ப வைத்தாய் நம்பனே நம சிவாய நீனென வந்த மாயம் விழியினை இடந்து சாத்தி ஆனதோர் மேனி நல்கும் மண்ணலே நம சிவாய உன்னமே பிரமன்றன்னை முனிந்ததோர் தலையறுத்தாய் என்னை வந்தாண்டு கொள்வாய் ஈசனே நம சிவாய மூர்க்கனாந்தக்கன் வேள்வி முன்பு சென்றழித்து வெற்றி மார்க்கம் கண்டிட்ட சோதி மானவா நம சிவாய மெலிவிலா தவத்தோர் கோப மேலுற முன்னாள் விட்ட புலிதனை எரித்து சாத்தும் புண்ணிய நம சிவாய மேய பேருணவிற்கெட்டா வெளியாகி அணுவுமாகி ஆயசிர் ஸ்வரூபமான அண்ணலே நம சிவாய மையுறு குழலாள் கூடன் மங்கையர் கரசியார் முன் செய்யுனற்பணிக்கு வந்த தேவனே நம சிவாய மொழி தரு நால்வர் தங்கள் முதுமறை தமிழ் பாமாலை ஒழிவின்றி சூடிக்கொள்ளும் ஒருவனே நம சிவாய மோகினி வடிவம் கொண்ட முகில் வண்ணன் தன்னை தேர்ந்து சோகமில்லையனாரை தோற்றியோய் நம சிவாய மௌவலங்குழலார் மோக வலையறு துயர் சித்தாந்த செவ்வையாமுத்தி என்று சித்திக்கும் நம சிவாய சித்திக்கும் நம சிவாய சித்திக்கும் நம சிவாய சித்திக்கும் நம சிவாய பிரபு பிராணநாதன் சிவன் விஸ்வநாதன் ஜகம் யாவும் ஆடும் சதானந்த வேதன் எழும் பூதமைந்தாய் எழும் நாகநாதன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே சிரம் கட்கமாலை உடல் நாகமாலை புனைந்தே விளங்கும் மகாதேவ காலன் தலை மீது கங்கை பொழிந்தே கிடந்தோன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே பெரும் மண்டலம் ஆளும் ஆனந்தநாதன் திருச்சாம்பல் அணிவோன் மகிழ்வை அளிப்போ மனம் மோகம் நீக்கும் சிவேஷன் பிரதானன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே மரம் கீழ் அமர்வான் மகாஹாசநாதன் பெரும் பாவநாசன் சதா சுடரும் ஈசன் கிரீசன் கணேசன் சுரேசன் மகேசன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே உமாதேவியை உடலில் இடமாய் அமைத்தோன் மகாயோகநாதன் மாமலை வாசன் மறை நான்கும் புகழும் வேதாவிலாசன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே கபாலம் திரிசூலம் கரத்தில் பிடித்தோன் மலர் தாமரை தாளில் அருளை வடிப்போ
விடை நந்தியேறும் இறைவன் முதல்வன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே சரத்கால நிலவை தரித்தோன் சிறந்தோன் திருக்கண்கள் மூன்றால் அருள் காட்டும் தூயோன் தனத்தை படைத்தோனின் மித்ரன் விசித்திரன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே உளம் வாழும் ஈசன் ஹரன் நாகஹாரன் மறை போற்றும் நாதன் மாறாத நேசன் மயானத்திடல் எங்கும் திரிகின்ற ஈசன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே தினம் காலை வேளை சிவன் சூலபாணி புகழ் பாடும் இந்த துதி தன்னை பாடும் எவர்க்கும் குலம் வாழும் செல்வம் செழிக்கும் யாவும் தழைக்கும் சிவமுக்தி சேரும் மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமெனக் கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் முப்பிரவி துயர் நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளித்தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் காசி க்ஷேத்திரம் வசிப்பதனால் காலபைரவ தர்சனத்தால் வரும் பலனை தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் பூச்சிகளால் வீணாகா அதிசயமாம் வில்வதளம் மங்களமே தினமருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் திங்களெனும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்றதளம் வில்வதளம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கயை பிரயாகை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதளம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் சாளக்கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் எந்நாளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கோடி யானை தான பலன் அஸ்வமேத யாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சினிலே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலன் அருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜன்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரைப்போர்க்கு செல்வமெலாம் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும் கங்கை அணிந்த ரமணீய ஜட்டாதரேசன் கௌரியை நிரந்தரம் இடப்புறம் வைத்த நேசன் நாராயண பிரியன் மன்மதனை எரித்த நாதன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் சொல்லில் அடங்கிடா அநேக குணஸ்வரூபன் மாலோடையன் தேவர் வணங்கும் அழகு பாதன் வாமப்புறம் உமையை அன்புடன் வைத்த தேகன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் பூதங்களின் தலைவன் நாகங்களை அணியும் நாதன் புலியாடை ஏற்று வருவோன்
திரிநேத்ரன் பாசாங்குசம் ஏந்தி அபயம் தரும் சூலபாணி காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம். சீதள நிலாவினை சிரசணிந்த சடையின் ஈசன் கோபத்தினில் காமதகனம் செய்த நாதன் நாகங்களை செவியில் சூடிய நாகநாதன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம். ஐந்தானதோர்வதனன் யானை அசுர சம்ஹாரன் நாகாசுரர் கொடுமை அழித்த நாதநாதன் சோகங்களில் துயரம் நீக்கிடும் சுரரின் ஈசன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம். ஒளியின் மயம் கொண்ட சத்குணன் சுந்தரேசன் ஆனந்தமான சுகநாயகன் ஈடிலாதான் தெளிவாய் விளங்கும் சர்வேசன் ஆத்மரூபன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம். ஆசைகளை விலக்கி மாசினை விலக்கி வைத்து பாவங்களை விலக்கி பக்குவம் அடைந்த நிலையில் ஈசன் சிவனை இதய கமலத்தில் வைத்து காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம். தோஷங்களாம் யாவையும் நீக்கிடும் ஈசன் வைராக்கியம் சாந்தி தரும் கிரிஜாமணாளன் வீரம் நிறைந்த இனிதான சுபநிவாசன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம். வாராணசி புரபதியின் துதியினை பாடி வாழும் சிவனடியார் எவர்க்கும் உலகில் வித்தை வரும் சகலமான சுகமும் சேரும் முக்தியின் நிலை சேரும் புகழும் சேரும். விஸ்வநாதாஷ்டகம் இதை சிவசந்நிதியில் சொல்வோர்க்கு சிவலோக பதவி வரும் சிவனருள் கூடி வரும். சிவபெருமானுக்கு குறைந்தது 25 வடிவங்களாக இருப்பதாக சாத்திரங்கள் கூறுகின்றன. அவற்றை மகேஸ்வரமூர்த்தி சொரூபங்களாக நாம் எண்ணி வழிபடுகிறோம். இருந்தும் சிவலிங்க உருவத்தையே பொதுவாக ஈஸ்வர வழிபாட்டுக்கு உரியதாக நாம் கருதுவது ஏன்? இதன் தத்துவ பின்னணி என்ன? சுவாமியுடைய முகத்திலேந்து வெளிப்பட்டது தான் ஆகமம். தன்னை எப்படி பூஜை பண்ணணும், தன்னுடைய உருவங்கள்லாம் எப்படின்னு சுவாமி சொன்னது தான் ஆகமம். அந்த ஆகமத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய உருவங்கள்லாம் சொல்கிறா, தான் எப்படி உருவானோம், இந்த மூர்த்தங்களை பற்றிலாம் சொல்ல. அதுதான் மகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்லக்கூடிய மூர்த்தங்கள். அப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய ஈசானம், தட்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய 5 திருமுகங்கள். அந்த 5 திருமுகங்களில் என்னென்ன உருவங்கள் என்னென்ன ரூபங்கள் வந்ததுன்னு சொல்கிறான். அப்படி மாதிரி வந்து சொல்லும் பொழுது முதல்ல வரக்கூடிய உருவம் லிங்க உருவம். லிங்குன்னு சொன்னால் லயம், லயப்படுத்துதல். கம்னு சொல்லும் பொழுது லயப்படுத்திய உயிர்களை புதுப்பித்தல். அதாவது எல்லா உயிர்களும் எல்லா சக்திகளும் ஒரு இடத்துல போய் ஒடுங்கிறது. ஒடுங்கின சக்தியாகப்பட்டது புத்துணர்ச்சி பெற்று திருப்பி புதுசாக ஒன்றா சிருஷ்டிக்கப்படுகிறது. அதுதான் லிங்கம்ன்றதுக்கு அர்த்தம்.
வேற ஒரு அர்த்தம் சொல்லும் பொழுது, வேற விதமாக அதை பார்க்கும் பொழுது எல்லா உயிர்களையும் தன்னோட ஒடுக்கிக்கிறாராம். ஒரு சிலந்தி எடுத்து பார்த்துட்டேன்னா, ஆற்றுல இருப்போம், மேலே வட்டத்தில் பார்த்தேன்னா ஒரு சிலந்தி இருக்கும். சாதாரணமாக பூச்சி இருக்கேன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் அது வாயிலேருந்து பார்த்தேன்னா எல்லாத்தையும் அந்த உமிழ்நீர்னால் ஒரு அழகாக ஒரு கூடு கட்டும். அந்த கூடு அற்புதமாக இருக்கும். அது சுவாமியுடைய சிருஷ்டி. அப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கான். அவனுடைய சிருஷ்டியே அற்புதமானது. ஒன்றுத்துலேயும் ஒரு அவனுடைய சிறப்புத்தன்மை தெரியும். அது மாதிரி அந்த சிலந்தி சுற்றி அந்த வலையை கட்டிட்டு அந்த கூட்டை கட்டிட்டு நடுவில் போய் உட்காந்துக்கும். 2 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் போகும். உடனே என்ன பண்ணும், திருப்பி அந்த கூட்டை அப்படியே தனக்குள்ளேயே ஓடிக்கிண்டு வந்துடும். அது மாதிரி சுவாமி உடைய ரூபத்திலேருந்து, அந்த லிங்க வடிவத்திலேருந்து எல்லா உயிர்களும் சிருஷ்டி பண்ணுறா. அந்த எல்லா உயிர்களையும் தன்னிடத்தில் லயப்படுத்துகிறா. திருப்பி லயப்படுத்திய உயிர்களை புத்துணர்ச்சி கொடுத்து திருப்பி சிருஷ்டி பண்ணுறா. இதை பண்ணுறது. இன்னொன்று பார்த்தேன்னா, அந்த லிங்கத்தில் ஆவடையார்னு சொல்லி ஒரு பகுதி. அந்த ஆவடையார்னு சொல்கிறது தாயாருடைய சுரூபமாக பார்க்குறா. சைவ ஆகமங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்த ஆவடையார் தாயாருடைய வடிவம். மேலே இருக்கிற அந்த தண்டாகப்பட்டது ருத்ரபாகம் அப்படின்னு சொல்கிறார். மேலும் சைவ ஆகமங்களில் சொல்லும் பொழுது கீழே பார்த்தேன்னா ஒரு சதுரமாக ஒரு பீடம் இருக்கும். அது ஆதாரபீடம். ஆதாரபீடத்துக்கு மேலே பார்த்தேன்னா ஒரு சதுரமாக இல்லை வட்டையாக இல்லை வட்டமாக இருக்கும், இல்லைன்னா தாமரை மலர் மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிற பாகம் பிரம்ம பாகம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாகம் விஷ்ணு பாகம். அதுக்கு மேலே ஆவடையார். அந்த ஆவடையாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ருத்ரபாகம் அதுதான் சிவபெருமானுடைய வடிவம். ஆக அந்த லிங்க வடிவம்னு சொல்லும் பொழுது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், இப்படி 5 மூர்த்தங்களும் அந்த லிங்கத்துக்குள்ளே அடங்கியிருக்கு, தவிர தாயார். அதனால தான் லிங்கஸ்வரூபம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறது. பரம்பொருளை பார்க்கும் பொழுது அந்த பரம்பொருளாகப்பட்டதுக்கு உருவம் இருக்கா சொல்லும் பொழுது உருவம் கிடையாது. சரி, உருவம் கிடையாதே, அது அருவமா காத்தா இருக்குமா, கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னா அருவமும் கிடையாது. அரு அற்ற நிலைதான் லிங்க வடிவம். அப்போ பரம்பொருளுக்கு ஒரு வடிவம் காட்டணும் இல்லையா, ஒரு ரூபம் காட்டணும் இல்லையா. அதனால் நம்ம பெரிவாக காட்டினது, சுவாமி காட்டினது அந்த லிங்க வடிவம். அதனால்தான் லிங்க திருமேனியை சொல்லும் பொழுது ஒரு அருவம் அற்ற நிலை அப்படின்னு சொல்லி சைவ ஆகமங்கள்லாம் சொல்கிறதுக்கு காரணம். சுவாமி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அந்த உயிர்கள் எல்லாம் தன்னிடத்தில் லயமடையணும், தன்னிடத்தில் ஒடுங்கணும்ன்றது தான் சுவாமியுடைய எண்ணமாக. சிவஞான போதத்தில் சொல்லும்போது சொல்லுவாள், மண்ணுயிர்கள் தன்னுயிர் சார வேண்டும் என்பதே இறைவன் திண்ணம். தான் எப்படி எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கோமோ, சந்தோஷமாக இருக்கோமோ, அது மாதிரி இந்த ஜீவராசிகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சுவாமி நினச்சிட்டே இருக்கானா. அப்பேற்பட்ட வடிவம்தான் இந்த லிங்க வடிவம். இதிலே பார்த்தேன்னா நம்மளுடைய சைவ ஆகமங்களில் சொல்லும்பொழுது வியக்தலிங்கம்னு சொல்லுவார். வியக்தலிங்கம்னு சொல்லுன்னா ரூபத்தோடு இருக்கிறது, கை கால் அதெல்லாம் அதோடு இருக்கிறது. அவ்யக்தலிங்கம்னு சொல்லும் பொழுது லிங்க வடிவில் இருக்கக்கூடியது. வியக்தலிங்கம்னு சொல்லும் பொழுது ரூபமும் இல்லாமல் அரூபமும் இல்லாமல் உருவத்தோடையும் கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம சைவ சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி பெருமான் லிங்க ஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது தாயாருடைய பாகம் கீழையும் மேலே இருக்கக்கூடிய அந்த ருத்ரபாகம் சிவபாகமும் சைவ ஆகமங்கள் கல்பிதம் பண்ணுறது. லிங்கத்தை வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம மனசில் சஞ்சலம் வராது. இப்போ ஆற்றுல பார்த்தேன்னா
ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சாதகன்லாம் இந்த ஆன்மீகத்தில் பிரவேசம் பண்ணும் பொழுது அவனுக்கு சஞ்சலமோ சங்கடங்களோ வரக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் நம்ம பெரிவா இது மாதிரிலாம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. ஆற்றுல வரலட்சுமி விரதம் வருது பார்த்தேன்னா ஒரு கலசத்தில் ஜலத்தை வச்சு அந்த கலசத்துக்கு வஸ்திரம் சாத்தி பூஜை பண்ணுவாள். ஏன்னா தாயார்னு சொல்லும் பொழுது சாதகனுக்கு சொல்லும் பொழுது அது பெண் வடிவம்னும் பொழுது அவனுடைய மனசில் கிளேசங்கள்லாம் வரப்படாது. அந்த கிளேசங்கள் வர்றதுனால அவனுடைய ஆன்மீக பயணமாகப்பட்டது தடைபடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஒரு உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் அற்ற நிலையில் அதை கல்பிதம் பண்ணி சொல்லியிருக்கா. அது மாதிரி இந்த உயிர்களெல்லாம் பெருமாளிடத்தில் பரம்பொருளிடத்தில் போகும்பொழுது அந்த பரம்பொருளாகப்பட்டது தன்னுடைய ஸ்வரூபத்தை தன்னுடைய வடிவத்தை ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அலியாகவும் இல்லாமல் காட்டக்கூடிய வடிவம்தான் இந்த லிங்க வடிவம். இருக்கிற மூர்த்தங்களிலே உயர்ந்த மூர்த்தமாகப்பட்டது இந்த லிங்கமூர்த்தம் சதாசிவ மூர்த்தம்னு ஆகமங்கள்லாம் கொண்டாடுறது. விடை தேடும் வினாக்கள். வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000. மின்னஞ்சல்: அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com. அருள் நிகழ்வுகள் நாளை 25/6/2015 ஆனி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. திருக்கோலக்குடி அருள்மிகு காகோலபுரீஸ்வரர் திருக்கல்யாணம். மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் விழா தொடக்கம்.